Karlani's home style. நீங்க நான் கிச்சன்ல இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் குக்கிங் கான்செப்ட் தானே. மாஸ்டர் செஃப் தமிழோட ரெசிபீஸ் இப்போ எல்லாருமே யூடியூப்ல ட்ரெண்டிங்கா போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் கூட சசியமா செஞ்ச குமாயம் போட்டோம். சூப்பராக வந்துருந்தது டிஷ்ஷும் நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த தடவை செஃப்பா மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சார் செஞ்ச ஒரு ஈஸி ரெசிபி, ஐ மீன் அவர் செஞ்சது ஈஸின்னு சொல்லலை, எனக்கு ஈஸியான ஒரு ரெசிபி அப்படின்னா அது ஆம்லெட். ஸோ அதனால அந்த பாண்டிச்சேரி ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அம்மா தான் செய்ய போறாங்க. நான் செஃப்பா மாதிரி வெறும் கைடு மட்டும்தான் பண்ண போறேன். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா ரெட் பெல் பெப்பர், அதாவது ரெட் கலர் கொடமிளகாக்கு பதிலாக நாங்கள் தக்காளி போடுறோம். அந்த தக்காளியோட உள்ள குழக்கொண்டு இருக்கும்ல, அதை எடுத்துட்டாங்க அம்மா. அந்த அவுட்டர் லேயர் அந்த திக்கா இருக்கும்ல, அதை மட்டும் தான் பீல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, ஐ மீன் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது போட போறோம். அதுக்கப்புறமா சீஸ் கூட சேர்ந்து நான் இன்னொரு ஐட்டமும் சேர்க்க போறேன். அது என்னன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ டேரெக்டா இன்கிரீடியன்ஸ்லாம் காமிக்க போறதில்ல, டேரெக்டா நான் சமையலுக்கே போறேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அம்மா பட்டர் போட சொல்லியிருக்கேன். ரெண்டு பட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பட்டர் போடுறாங்க. இது அத்தனை ஐட்டமும் வதங்கணும். ஸோ அதனால இன்னொரு 3 பீசஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கிறாங்க. ரோட் ஸ்டைல் விட்டுறேன் பேனை. ஓகே, கரையிறதுக்காகவா? சரி, ஓகே. இப்போ வந்து ஆனியன் போடு. ஃபர்ஸ்ட் ஆனியன், அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் க்ளாஸியா வர வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகேங்களா? ஓகே, கிளாஸி லுக் வந்துருச்சு. அதாவது பலபலன்னு இருக்கு இல்லையா, கண்ணாடி மாதிரி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி, குடமிளகா தான் ஃபர்ஸ்ட் போடணுமா? ஓகே, எங்கள் அம்மா இதை டிப்பு தராங்க. குடமிளகா ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் டேங்கியாக இருக்கும்ல, அதனால அது அப்புறம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. சரி, இப்போ அடுத்தது குடமிளகா போட்டு வதக்க போகிறாங்க. அது ஒரு 1.5 minutes இல்லை, அது ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். சரி, அது ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போவே பச்சை மிளகாய் போட்டுடுறாங்க. ஸோ நல்லா காரம் இறங்கும். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச், ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் இதில் வந்து இந்த பச்சை மிளகாய் போட மாட்டாங்க. பட் நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ தட் ஆர்த்தி சம்பத் மேம் செஃப் சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் காரம் நல்லா காரம் சாரமாக இந்தியன் ஸ்டைலில் இருக்குன்னு. ஸோ அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பச்சை மிளகாய் போட்டால். ஓகேங்க, இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறாங்க. என்னடா இவங்க வந்து ரெட் குடமிளகாய்க்கு பதிலாக தக்காளி ஆட் பண்ணுறாங்களேன்னு நினைக்காதீங்க. ரெட் குடமிளகா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணும்போது அது நமக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த இண்டியனைஸ்டு டேஸ்ட் ப்ளஸ் லைட்டாக ஒரு புளிப்பு. ஸோ நல்லாயிருக்கும் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா. எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக ஆர்டினரி ஆம்லெட்லேயே தக்காளி போடுவார். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் ஆம்லெட், அதில் நீங்கள் தக்காளி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். மம்மி போடு மம்மி. ஓகே, தக்காளி போட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வரணும். கரெக்டா? 2 நிமிஷம் வர. ஓகே, பெப்பர் பொடி போடணும். ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆனியன், தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகாலாம் சேர்ந்து இப்போ பெப்பர் போட போகிறாங்க அம்மா. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பெப்பர் 4 முட்டை. ஸோ 4 முட்டைக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெப்பர் ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அளவு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் வேணா அதிகமாக போடலாமா? போதுமா? இப்போ பெப்பர் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவைக்கேற்ப ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறாங்க உப்பை. இப்போ இதையும் போட்டு வதக்கிட்டு கரெக்டாக ஒரு 1/2 நிமிஷம், அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். அந்த வெஜிடபிள் டாப்பிங்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அதை இறக்கி வச்சாச்சு. அடுத்தது வந்து 4 முட்டையை உடைச்சி ஊற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம், விஸ்கிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க, விஸ்க் பண்ண, ஐ மீன் அடிச்ச முட்டை ரெடி ஆயிடுச்சு. 4 முட்டை போட்டிருக்கோம். இப்போ இதை எடுத்து இந்த டாப்பிங்ஸ் எடுத்து இதில் போட போகிறோம். நிறைய போடாதமா, கொஞ்சோண்டு கூட.
இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. நீங்கள் டாப்பிங்ஸ் இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை கூட முட்டை அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். சரியா இருக்கும். போதும் போதுமா? போதும் 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 போதும். ஓகே, இது போதும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஏன்னா ரொம்ப நிறைய ஆயிட்டாலும் ரொம்ப அப்படியே என்ன சொல்றது மாதிரி திக்காயிடும், அடை மாதிரி. அப்படி ஆகக்கூடாது. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதை ஒன்றா கலக்கிக்கிறாங்க. முட்டையும் நம்ம போட்டு அந்த டாப்பிங் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதையும் ஒன்றா கலக்கிக்கிறாங்க. ஓகே, பேன் காஞ்சிருச்சு. 2 கியூப் பட்டர் போட சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா ரிச் டிஷ்ஷுங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்டா நல்லா கொழுக்குன்னு ஆவாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்குறோம், மெயின் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பட்டர், இன்னும் சீஸ் சேர்க்க போகிறோம். இன்னொரு ஐட்டம் என்னென்னா பன்னீர், அதுவும் சேர்க்க போகிறோம். எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் நம்ம ஆம்லெட்டே தரோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை நம்ம முட்டை கரைச்சி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங்கோட, அதை ஊற்றுறாங்க. சூப்பர், போட்டாச்சு. இப்போ உப்பு லைட்டாக போடணும். ஏன்னா நம்ம முதல்ல அந்த டாப்பிங்ஸ்க்கு மட்டும்தாங்க உப்பு போட்டோம், அந்த காய்கறிகளுக்கு. ஸோ அதனால் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள். பெப்பர் கூட வேணா நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால். எனக்கு வேணாம், அதனால நான் வேணான்ட்டேன். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் விரும்பிகளா இருந்தால் இப்போவும் ஒரு லேயர் பெப்பர் துருவி விடலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ஓகேங்க, அந்த எக் ஃப்ளேவர் வருது. அந்த கேப்சிகம், ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றா ஃப்ளேவர் வருது. இப்போ வந்து சீஸு. இல்லை ஃபஸ்ட்டு பன்னீர் போட்டுடலாங்க. பன்னீர் போடணும். ஏன்னா அது கொஞ்சம் வேகணும். சீஸோட கம்பேர் பண்ணும்போது சீஸ் டக்குன்னு உருகிடும். ஸோ பன்னீர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ஓகே, ஒரு ½ மினிட் ஆகட்டுமா? அதுக்கப்புறம் சீஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். ஓகே, ஒரு ½ மினிட் வேகட்டுங்க. ஒரு பீஸா ஸ்டைலில் வந்து ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. டாப்பிங்ஸ் பன்னீரோடலாம். இப்போ அடுத்தது வந்து சீஸ் போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நிறைய போடுங்க. இல்லை பிடிக்காது, கம்மியாக சாப்பிட்டா போதும் அப்படின்னா கம்மியாக போடுங்க. இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அந்த பன்னீர், சீஸ், உப்பு எல்லாமே, காரம், பெப்பர் எல்லாமே. ஓகே, எங்கள் எல்லாருக்குமே சீஸ் பிடிக்கும். ஸோ நாங்கள் அதனால் போட்டுக்கிறோம் நிறையா. ஓகே, இப்போ இன்னும் ஒரு ½ மினிட் அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். கொத்தமல்லி தூவி. பட் ஆனால் எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லை. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. ஓகேங்க, பாண்டிச்சேரி ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் டாப்பிங்ஸ், சீஸ், பன்னீரோட சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆனால் உண்மையை சொல்கிறேன், கொஞ்சம் பீஸா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஏன்னா நாங்கள் 4 முட்டை போட்டுட்டோம். ஆக்சுவலாக அம்மா சொன்னாங்க 2, 3 இல்லைன்னா 2. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் தின்னாக வரணும்னா 2 முட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள் இதே ஸ்டைலில். இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டாப்பிங்ஸ், வெஜிடபிள் டாப்பிங்ஸ், அப்புறம் சீஸ், பன்னீர் ரெண்டும் சேர்த்து பிளெண்ட் ஆகி. பட் ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லை குறை அப்படி என்னன்னா, பீஸா மாதிரி வந்துருச்சு, கொஞ்சம் திக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 முட்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது 2 முட்டையோட ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 2 முட்டை போட்டுட்டு கொஞ்சம் மெலிஸ் லேயரா வந்து எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ், குரூப்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. நீங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டிஃபரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்டோட சந்திக்கிறேன். Until then, it's bye from below. Hari.